அமலாக்கத்துறை தன் மீது சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக கடும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கும் அமைச்சர் கே.என். நேரு மத்திய அரசை விமர்சிக்காம அடக்கி வாசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதா அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது. நகராட்சி நிர்வாகத்துறையில அலுவலர் மட்ட பணி நியமனத்துல முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியது. இதனால அந்த துறை அமைச்சரான நேருவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த விவகாரம் பூதாகரமாகி பதவிக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீர்காழி சட்டநாதர் கோவில் போயிட்டு அமைச்சர் நேரு வழிபட்டு இருக்காரு. இந்த நிலையில தஞ்சாவூர்ல நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று பேசிய அவரு பாஜக மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக எதுவுமே பேசல. வாக்காளர் பட்டியல்ல சிறுபான்மையினர் ஓட்டுகள் விடுபட்டு விடாம பார்த்து கொள்ளணும் அப்படின்னும் சிறுபான்மையினர் ஓட்டு அனைத்துமே திமுகவுக்கான ஓட்டுகள்னு கூறியிருக்காரு. ஆவணங்கள் இல்லாம பிற மாநில வாக்காளர்களை சேர்க்க கூடாது அப்படின்னும் இந்த விஷயத்துல கட்சியினர் கண்ணும் கருத்துமா செயல்பட்டு திமுகவை இரண்டாவது முறையா வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கொண்டாரு. அப்போது மத்திய அரசு குறித்து எதுவுமே விமர்சிக்காம கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்குறதுல மட்டுமே நேரு கவனம் செலுத்தியிருக்காரு.